வந்து கல் தோசை வித் வடகறி தான் வந்து டின்னர். இந்த வடகறி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பை ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, அதோட சோம்பு, வத்த மிளகா போட்டு அரைச்சி இதை பொரிக்கலாம். ஆனால் நான் பொரிக்கலை. இதை இட்லி தட்டில் வேக வச்சு பொடியாக பண்ணி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிரேவி பண்ணணும். எண்ணெயில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பே லீஃப் அதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, உப்பு போட்டுட்டு, தக்காளி 2 போட்டு வதக்கிட்டு, மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி எல்லாமும் போட்டுட்டு அதை கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். அதில் இந்த வெந்த இது இருக்குது இல்லையா, கடலைப்பருப்பு அதை உருண்டை அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றி எடுத்தால் வடகறி ரெடி. நீங்கள் பொரிக்கணும்னா பொரிச்சிக்கலாம். நான் ஹெல்த்தியாக பண்ணுங்கிறதுனால அதை பொரிக்கலை. இது 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். நேற்றுக்கு சட்னியோடு பார்த்தோம். இன்றைக்கி வந்து கல் தோசை வித் வடகறி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.